ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா மாடல்ஸ்லேயுமே ஒவ்வொரு மாடல் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், பேசிக்லேருந்தே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு இன்ட்டு வகுத்தல். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள், பின்னத்தில் 2/5 ப்ளஸ் 3/5. ஸோ இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா மேலே இருக்கிறத டைரெக்டாக நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் 1 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து பாருங்க, இதுவும் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மேலே ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் பண்ணிப்போம், மைனஸ்னால் மைனஸ் பண்ணிப்போம். ஸோ 5ல் 2 போச்சுன்னா 3, 3/7 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, ஸோ இதில் வந்து மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே 2/9 இன்ட்டு 3/2 அப்படின்னு இருக்குன்னா நம்ம கிராஸாக வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, இங்கே 1 2 1 3 3 9. அப்போ 1/3 தான் ஆன்சர். அடுத்த சம்மில் வகுத்தல் கொடுத்துருக்காங்க, இதே பின்னம் 1/5 வகுத்தல் 3/7. ஸோ இப்போ டிவிஷன் இருக்கு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணோம், ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்கிறது மல்டிப்ளையாக மாற்றணும்னா பக்கத்தில் இருக்கிறது தலைகீழியாக மாறும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம 1/5 இன்ட்டு 7/3ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7/15, 15. அப்போ 7/15 தான் ஆன்சர். ஸோ இதுதான் பேசிக்ஸ். ஸோ ப்ளஸ்னா என்ன, மைனஸ்னா என்ன, இன்ட்டுனா என்ன, வகுத்தல்ங்கிறது என்னங்கிறது. அடுத்த சம். ஸோ இதில் வந்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே மைனஸும் ப்ளஸும் கலந்து பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டர் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மீசிமா எடுப்போம். 4 2 6. ஸோ இதுக்கு நீங்கள் மீசிமா எடுக்கணும். இப்போ இதுக்கு மீசிமா எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், 2ஆல் போடுவோம். மீசிமானாலே கடைசியில் 1 வர வரைக்கும் போடுவோம். 2 4 1 2 2 6. இதுக்கு 2 எடுத்தீங்கன்னா 1 2 1 3. இதுக்கு எடுத்தீங்கன்னா 3 1 1 1 3. இப்போ இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். சைடில் இருக்கிறது 2 4 4 12 தான் நம்மளுக்கு என்ன மீசிமா. இப்போ கீழே பாருங்க, கீழே எதால மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 4 12. அதே மேலே மல்டிப்ளை பண்ணிப்போம். ப்ளஸ் இங்கே பாருங்க, 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் கீழே பாருங்க 2ஓட 6 மல்டிப்ளை பண்ணால் 12. இப்போ மேலேயும் 6 மல்டிப்ளை பண்ணுவோம். -5 / 6. 6ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் வரும், இங்கேயும் 2. இப்போ பாருங்க, கீழே டினாமினேட்டர் எல்லாம் சேமாக 12 நம்மளுக்கு வந்துருச்சு. ஏன்னா 4 12 6 12 6 12 தான் இருக்கும். அப்போ மேலே இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி நம்ம டேரெக்டாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 9 -9 ப்ளஸ் 6 I2 10 -10. இப்போ இதுக்கு பாருங்க, -19 ப்ளஸ் 6 டிவைடட் 12 அப்படின்னு இருக்கும். அப்போ பாருங்க, 19ல் 6 போச்சுன்னா எவ்வளோ வரும், 13/12 அப்படின்னு உங்களுக்கு வரும். -13/12 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அப்போ இந்த மாதிரி டினாமினேட்டர் டிஃப்ரென்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு எல்சிமா எடுத்து மல்டிப்ளை பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி மேலேயும் அதேல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ அப்போ டினாமினேட்டர் சேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்த சம் பாருங்கள், இந்த சம்மில் வந்து எல்லாமே கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. இப்போ கலப்பு பின்னத்தை சாதாரண பின்னமாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவோம், கீழே இருக்கிறத 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரோட மேலே இருக்கிறத ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ I2 10 10 + 4 14/5ன்னு கிடைக்கும். 1 8 8 11 டிவைடட் 8 ப்ளஸ் 6 1 7 டிவைடட் 2. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்க, டினாமினேட்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம மீசிமா எடுப்போம் இது எல்லாத்துக்குமே. அப்போ 5 8 2 மீசிமா போட்டால் ஃபஸ்ட்டு 2ஆல் போடுவோம். 5 அப்படியே தான் இருக்கும். 4 2 8 1 2 2. மறுபடியும் இதை 2ஆல் போடலாம். 2 4 1. மறுபடியும் 2ஆல் போட்டிங்கன்னா 5 1 1. இதை 5ஆல் போட்டால் 1 1. கடைசியில் 1 வர வரைக்கும் மீசிமா போடுவோம். இப்போ இந்த சைடில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 4 4 2 8 8 5 40 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மீசிமா கிடச்சிருக்கு. இப்போ இதில் பாருங்கள், கீழே எதை மல்டிப்ளை பண்ணால் இங்கே 40 வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 5ஓட வந்து 8 மல்டிப்ளை பண்ணால் இங்கே 40 வரும். இப்போ மேலே 8 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே வந்து 8 8ஓட
5 மல்டிப்ளை பண்ணால் வரும். இங்கே 2ஓட 20 மல்டிப்ளை பண்ணால் 40 வரும். அப்போ கீழே எதால பெருக்கிறோமோ அதை தான் மேலே நம்ம பெருக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 8 5 40னா மேலே 8 தான், இங்கே 5 8 5 40, இங்கே 20ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், மேலே 20ஆல் போடுவோம். இப்போ பாருங்கள், அப்போ இந்த 14 × 8 எவ்வளோ வரும்? 112ன்னு வரும். மைனஸ் 11 5 55 ப்ளஸ் 7 2 14 140 டிவைடட். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க டிவைடட் 40 போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 197 டிவைடட் 40 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கொஸ்டினில் வந்து பின்னமாக இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் கலப்பு பின்னமாக கொடுத்துருப்பாங்க, அப்போ மறுபடியும் இதை நீங்கள் வகுக்கணும். 197 40ஆல் நீங்கள் வகுக்கிறீங்க, அப்போ என்னென்னா 4 40 160ன்னு கிடைக்கும். மீதி பாருங்கள் 37ன்னு வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் கலப்பு பின்னமாக எழுதணும்னா எப்போயும் டிவிஷனில் இருக்கிறது கீழே தான் வரும், டிவைடில் 40ங்கிறது. மீதி வந்து மேலே போடுவோம் 37, ஈவை வந்து சைடில் போடுவோம். அப்போ 4 37/40 அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ இப்போ கலப்பு பின்னமாக ஆப்ஷன்ஸில் இருந்துச்சுன்னா இதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ கலப்பு பின்னமாக ப்ளஸ் மைனஸ் கொடுத்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இந்த மெத்தடில் தான் நீங்கள் போடணும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்தடுத்த மாடல்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.